சோ गाइस கடைசியா நம்ம எப்படியோ நீ கேட்ட மாதிரி ஓவர்ஃப்ளோவோட கடைசி 2 எபிசோட போட வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு புட்டி. பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல்லையே ஏன் என்னோட டோட்டல் எக்ஸ்பிளேஷன் வீடியோவே வந்து ஒரு அனிமே போட்டு முடிக்க போறேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஓவர்ஃப்ளோக்கு தான் சமர்ப்பணம். ஏன்னா நம்ம எவ்வளவு அனிமே எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருந்தாலுமே ஒரு அனிமே ஆரம்பிச்சு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது ஓவர்ஃப்ளோக்கு மட்டும் தான். ஓகேவா வாதியார நீ என் கூட உட்கார்ந்து வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாக்ஸிங் எனக்கு நீ தான் வாதியார. ஸோ எனிவே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சேம் டைமில் வந்து வீடியோ புதுசாக வரீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸ் எபிசோட் இருக்கும், பார்த்துட்டு இதை வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ சொன்னது நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேர்ஸ் கதைக்கு போகலாமா? வாங்க போமா. ஸோ கடைசி எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து கொட்டானையை போட்டிருப்பாரு கிளாஸ் ரூமில். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து அன்னைக்கு நைட்டும் வந்து நம்ம ஹீரோ அப்புறம் ஐயானே கொட்டானே சொல்லிட்டு 3 பேரும் வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. சரி நைட் வந்துருச்சு, நைட் ஏதாச்சும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். சாரி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஹலோ பட் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கல. ஸோ வந்து ஐயான் என்ன சொல்றா ஹீரோ பார்த்து அப்படின்னா இன்னைக்கு தானே ஃபெஸ்டிவல் முடிஞ்சு, ஸோ வந்து நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூல் லீவு தான், ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலாமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஆமாம் நானும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாம் ஓவர் பண்ணிட்டேன், ஸோ வந்து நாளைக்கு எனக்கும் வந்து விடுமுறை தான், நாளைக்கு எனக்கு வந்து ஹாலிடே தான், ஸோ நம்ம வந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஐயானேவும் ஸோ வெளில போனோம் அப்படின்னா திங்க் சாப்பாடு அவங்க காசு கொடுக்கணும், ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது, நான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டதே கிடையாதுல, நாளைக்கு நான் வந்து சாப்பாடு செய்கிறேன், ஸோ நாளைக்கு காலைல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் என்னடா சொல்கிறேன் நாளைக்கு காலைல வரியா அப்படின்னு கேட்க ஐயானேவும் என்னடா உனக்கு எவ்வளோ அதிர்ச்சி, நாளைக்கு காலை நான் வரேன், நாளைக்கு காலை சாப்பாடு செய்கிறோம், அதுக்கப்புறம் போயிட்டு ஜாலியாக ஊர் சுற்றணும் அப்படின்னு சொல்ல கொட்டானவே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கு. நம்ம ஹீரோவும் சரி ஓகேம்மா நாளைக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல தூங்க போயிடுறான். ஸோ அப்படியே வந்து தூங்கி முடிச்ச ஹீரோ அப்படியே ஏஞ்சி பார்த்தா காலையில் ஆயிடுது. நம்ம ஹீரோனோட காலையில் ஆயிடுச்சு, என்னடா கிச்சன் லைட் எல்லாம் எரியுது, என்னடா வந்து சவுண்ட் எல்லாம் கேட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் பார்க்க போனா அங்க பார்த்தா ஐயானே அம்ட ட்ரெஸ்ல வந்து ஒரு மாதிரி வந்து ஒட்டு போட்ட சொக்காவா போட்டுனுக்கிறா. உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இன்னாடி ட்ரெஸ் இது இன்னாடி போட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே ஐயானேவும் இல்ல நேத்து வந்து ஃபெஸ்டிவல் முடிஞ்ச கையோட என் ஃப்ரெண்டு சொன்னா ஐ திங்க் இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடும்போது வந்து பாய்ஸ் சீக்கிரமா ஈர்க்க முடியுமா, நீங்க வந்து நேத்து வந்து ஃபெஸ்டிவல் வந்தீங்களா, சோ ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது வந்து சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்தாங்க, சோ இப்படி ஒரு பிளான் கொடுத்தாருங்க, அந்த பிளான் தான் போட்டு வந்திருக்கு, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு கட்டி முடிச்சு பின்னாடி திருப்பி அங்க உமால அதை எப்படியும் வாயில சொல்ல ஸோ அப்படி அந்த இடத்துல இவங்க சம்பளம் எல்லாம் முடிய கரெக்டாக கொட்டான ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கடனை ஓடி வரா. அப்படியே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவுத்து வருகிறா. பார்த்தா இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக வந்து நம்ம ஹால் ரூம்ல உட்காந்து இருக்காங்க. கொட்டானே உள்ள வந்துட்டு எதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் முகத்தை பார்க்காம ஏன் இப்படி திருத்தி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஐயானவும் கூச்ச சுபாத்தில் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கேட்க கொட்டானே அப்படியே மோந்து திங்க வந்து அப்படியே வாசனையை மோந்து பார்த்துட்டு இன்னும் அந்த வாசனை பார்க்க சாப்பாடு செஞ்ச மாதிரி இருக்கு, சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஐயானையும் அப்படியே வந்து பரபரன்னு அப்படியே முடிக்கிறானுங்க. ஏதோ திங்க வந்து இவங்க செய்யல சாப்பாடை தீச்சிட்டானுங்க. ஏண்டா உங்க சந்தோஷத்துக்கு என் ஆளு கொட்டானைக்கு சாப்பாடை போடாம விட்டுட்டீங்களேடா. ஸோ அப்படியே பேசிட்டே இருந்தால் வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் எங்கே போகலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே சரி ஓகே ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டானுங்கப்பா. பட் ஜப்பான்லேயும் அமெரிக்காலேயும் வந்து நம்ம மெரினா பீச்லாம் குளிக்கிற மாதிரி எல்லாம் வந்து ட்ரெஸ் போட்டுலாம் குளிக்க மாட்டாங்க, வேற மாதிரி ட்ரெஸ் போடுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி கொட்டானே ஒரு ட்ரெஸ் போட்டு வரா. அந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது வந்து சலிக்கவே மாட்டுது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. அப்படியே கொட்டானையும் ஐயானி நீ மட்டும் மறைஞ்சன் இருக்க நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஐயானியை பார்க்கும்போது ஐயானியை பார்க்கலாம் வந்து சலிக்க மாட்டுது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. ஸோ அப்படியே வந்து ஐயானி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இது எப்படி இருக்குடா சொல்கிறா ஹீரோ எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ என்னடி நார்மலாக தான் இது ஒன்றும் வந்து புதுசான இல்லையே அப்படின்னு சொல்ல ஐயானோட லைட்டாக வந்து காண்டாயிடுது. உனக்கு என்னடா டேஸ்ட், நான் எவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறேன் அதை பார்த்து சொல்லுவேன்னு பார்த்தா நார்மலாகுது அப்படின்ற போடா தட்டி முண்டோம் அப்படின்னு சொல்ல உடனே கொட்டானையும் ஐயானை வலிச்சுக்கிட்டு சரி வா நம்ம பேசிட்டே இந்த வேலை ஆகுது போய் ஜாலியாக வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலில் சர்க்கஸ்னா இருக்கும்ல அதான் ரவுண்ட் சர்க்கஸ் அப்படியே வந்து பரணிட்டே தண்ணியில் விடுவோம்ல, ஸோ அது மாதிரி சர்க்கஸ் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானுங்க. ஸோ அது மாதிரி விளையாடினே இருக்க வந்து ஒரு செகண்டுக்கு மேல வந்து நம்மளோட கொட்டானையோட இந்த மேல போடுவாங்களே அதான்டா ஐயோ என்னடா சொல்றது நானு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதான் நம்ம முன்னாடி வந்து 106 மறைக்க ஒரு ட்ரெஸ் போடுவாள், அது ட்ரெஸ் கிடையாது அதான் ஒன்று போடுவாள், அதே மாதிரி தான் வந்து கொட்டானை போடுறோம், அதான் மேலணிடா. ஸோ வந்து அது 2 இதுவும் மறைக்க மேலணி போடுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி வந்து கொட்டானை போடுற மேலணி வந்து அறந்து போயிடுது. உடனே கொட்டானை அப்படியே மறைச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ உடனே ஐயனை கிட்ட வந்து ஐயனே நீ போயிட்டு வந்து கொட்டானை வந்து போறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வா, கொட்டானை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொட்டானை வந்து ரூமுக்கு இட்டுன்னு போறான்.
ஸோ அப்படியே வந்து ரூமுக்கு இட்டுன்னு போன நம்ம ஹீரோக்காரன் கொட்டானை பார்த்து எதுக்கு வந்து உன மறைச்சினே இருக்க கொட்டானே, நீ ரிலாக்ஸ் பண்ணணும் கொட்டானே, கையெடு கொட்டானே அப்படின்னு சொல்ல கொட்டானே அப்படி கையெடுக்க உடனே ஹீரோவை உங்ககிட்ட பிடிச்சது ரெண்டும் தான் அப்படின்னு சொல்றான் அடங்கொத்தா. ஸோ அப்படியே சொல்லிட்டு அது வெளியூர் அதெல்லாம் பார்க்காம வெளி இடம் அதெல்லாம் பார்க்காம அந்த இடத்துலயும் ஸோ அப்படியே சீசன் 1 அப்படின்னு போட்டு முடிக்கிறானுங்க. சீசன் 1 அப்படியே முடியும் போது நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொட்டானே அயானே சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே வீட்டுக்கு வர நம்ம ஹீரோவும் அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு நடந்தது நேற்று நடந்தது முன்னாடி நடந்தது சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் மறக்கவே மாட்டேன், ஏன் இது முடிய போறதும் கிடையாது, இந்த கதை இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 2 க்ளூ கொடுத்துட்டு சீசன் 1 அப்படியே முடிக்கிறானுங்க.